ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு தட்டை பார்க்க போகிறோம். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வந்திருக்கு. இந்த தட்டை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கொஞ்சமாக நிலக்கடலை எடுத்து அதை 1-2 பொடிச்சு வச்சுக்கலாம். இது தட்டையில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பை நல்லா கழுவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த கடலைப்பருப்பையும் தட்டை பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா சலடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். இது கடையில் வாங்கின அரிசி மாவு. இப்போ இதுக்கு நமக்கு உளுந்த மாவு தேவை. அதுக்கு நம்ம ஒரு 1/2 கப்பு உளுத்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா இதில் நம்ம 1 ஸ்பூன் ஆட் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி மொத்தமாக இதை வறுத்து பொடிச்சு வச்சிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் இந்த தட்டை, முறுக்கு, சீடை இதெல்லாம் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு 1/2 கப்பு போல் எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ இதில் பொடிச்சு வச்ச மாவை நான் தட்டை செய்யறதுக்கு எடுத்துக்க போகிறேன். நம்ம ஏற்கனவே சலிச்சு வச்ச அரிசி மாவோட இந்த 1 ஸ்பூனை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பொட்டுக்கடலையை மிக்சியில் நல்லா நைஸாக பொடிச்சு சலிச்சு வச்சுக்கலாம். இப்போ அந்த பொடியும் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். இது இந்த தட்டைக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம 1-2 பொடிச்சு வச்ச நிலக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு அதுக்குள்ளே ஊறி இருக்கும், அதையும் நான் இப்போ எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு மாதிரி மீடியமாக காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக காரம் இருந்தால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ இதோட வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சூடான எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அந்த பெருங்காய தண்ணியை இதில் விட்டுக்கலாம். வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். தூள் பெருங்காயத்தை விட இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தோட வாசனை நமக்கு நிறைய கிடைக்கும். கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல பட்டரெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெண்ணெயை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிருங்க ஒரு 2 மணி நேரம் முன்னாடி. அப்போ தான் நமக்கு ஈஸியாக மெல்ட் ஆகிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ மாவு பிசையும் போது ரொம்பவும் கெட்டியாக பிசையாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பக்குவமாக பார்த்து பிசையணும். அப்போ தான் நமக்கு தட்டை பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கவர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சை அளவு மாவை எடுத்து நல்லா தட்டிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தட்டிக்குங்க. ஓரளவுக்கு இந்த சைஸ் இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும்.
ஓரமெல்லாம் நல்லா மெல்லிசாக தட்டி விடுங்க. ரொம்ப மெல்லிசாவும் தட்டக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போது ஒரு ஃபோர்க் எடுத்து அங்கங்கே சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக வரும் நமக்கு. இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் வைக்கணும். மீடியம் ஹீட்லேயே இருந்தால் தான் தட்டை சீராக வேகும். இப்போது கவர்லேருந்து ஈஸியாக எடுத்து ஆயிலில் போட்டுடலாம். ஒரு நிமிஷம் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வேக விடலாம். இந்த மாதிரி தட்டையை ஆயிலில் போட்டால் இந்த மாதிரி சுற்றி வரணும். அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த தட்டையை வந்து கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி விசேஷ நாளெல்லாம் செய்வாங்க. முறுக்கு, சீடை, தட்டை இதெல்லாம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவ் ட்ரெடிஷ்னல் ரெசிபி இது. இப்போ நம்ம தட்டையை எடுத்துடலாம். நமக்கு தட்டை ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.